இங்க இவனுங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்சல் கட்டிட்டு பில் அமௌண்ட்ட அந்த ஹோட்டலோட ஓனர்ட்ட குடுக்குறானுங்க. அவருமே அந்த காசை வாங்கி அதுல இருந்து ஒரு ₹100 கீழ போட்டுட்டு இதுல காசு கம்மியா இருக்குன்னு சொல்லி திரும்ப குடுக்குறாரு. இப்ப அந்த பசங்களும் ₹100 தானே சாயங்காலமா தரேன்னு சொல்றானுங்க. ஆனா அதுக்கு அந்த ஹோட்டலோட ஓனரும் காசு இல்லாம ஒரு பருக்க கூட சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்றாரு. இப்ப அந்த பசங்களும் அந்த பார்சலை திரும்ப வச்சுக்க சொல்றானுங்க. ஆனா அதுக்கு அந்த ஓனர் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட கழுத்துல ஸ்லேட்டை கழட்டி விட்டு அங்க சாப்பாடு வர்றவங்க முன்னாடி எல்லாம் அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. இப்ப அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒருத்தன் தான் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அவன் கையில இருக்க காசை கொடுத்து அந்த ஓனர்ட்ட கொடுக்க சொல்றான். இப்ப இந்த பசங்களும் காசை கொடுத்துட்டு திரும்ப போகும்போது அந்த ஹோட்டலோட ஓனர் அந்த 2 பசங்களோட அப்பா அம்மாவையும் தப்பா பேசுறாரு. சோ இதனால அந்த பசங்களுமே அவர் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போறானுங்க. ஆக்சுவலா அந்த பசங்க ஃப்ரெண்டோட உடம்புல பகாசுரங்கிற ஒருத்தனோட ஆவி பூந்துருக்கனால அந்த கடையில இருக்க மொத்த சாப்பாட்டையுமே அவன் காலி பண்ணிடுறான். இப்ப அந்த பசங்களுமே அந்த ஓனர் கிட்ட போய் அன்லிமிட்டட்னு சொல்லிட்டு இவ்வளவு கம்மியா சாப்பாடு போடுறீங்கன்னு சொல்றானுங்க. அதுக்கு அவருமே ஹோட்டல் மூடுற நேரத்துல வந்திருக்கீங்க, நாளைக்கு காலையில வாங்க, நான் சாப்பாடு எவ்வளவு வேணா போடுறேன், அப்படி போட முடியலன்னா நான் கடையவே காலி பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில அந்த பசங்களுமே அவனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறானுங்க. அந்த ஹோட்டலோட ஓனருமே விதவிதமா சமைச்சு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆனா எவ்வளவுதான் சாப்பாடு வச்சாலும் அவன் அங்க இருக்க எல்லா சாப்பாட்டையுமே காலி பண்ணிடுறான். இதை பார்த்து அவருமே சாப்பாட்டுல உப்பையும் காரத்தையும் அதிகமா போட சொல்றாரு. ஆனா இவன் அதை கூட விடாம எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே சும்மா இருக்காம கடையில இருக்க மொத்த சிப்ஸ் பாக்கெட்டையும் எடுத்து கொடுக்குறானுங்க. அவனுமே எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பாடு பத்தலன்னு சொல்லி இன்னும் சாப்பாடு கேட்கறான். இதை பார்த்து அந்த ஹோட்டலோட ஓனருமே அந்த பசங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஹோட்டலையே காலி பண்ணிடுறாரு.